எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். சாதாரணமா ஒரு விஷயத்த நம்ம அதிகமா எதிர்பார்க்கும் போது அது கிடைச்சா ஹாப்பி தான். அப்படி இல்லைன்னா அது டென்ஷன் ஆகி கோபமாகி எல்லார் மேலேயும் நம்ம அதை காட்ட ஆரம்பிப்போம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நம்மளோட வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. ஆனா எல்லாருனாலையுமே ஆள் வச்சுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கலாம். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆள் கிடைச்சாலும் அவங்க மேலேயும் அதிகமான எதிர்பார்ப்பை வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு பதிலா நம்ம வெளியிலேயே எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாம்னு நினைப்பாங்க. நமக்கு பிசிக்கலா அதிக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு மென்டலா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா? அந்த வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேலையும் வந்து செய்யணும். எப்படி இருந்தாலும் நம்ம வேலைகளை நம்ம தான் செய்யணுங்கிற விஷயத்த நம்ம மனசை மாத்திக்கிட்டு நம்ம வேலைகளை செய்யும் போது நமக்கு பிடிச்சமான பாடல்களோ இல்ல ஏதாவது கருத்துக்களோ கேட்டுட்டே நம்ம செய்யும் போது நம்ம வேலை எவ்வளோ சுலபமாகவும் எவ்வளோ சீக்கிரமாகவும் முடியுங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தாலே அங்க எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் எந்த அவசியமும் இல்லையே.